ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். என்னோட சேனல் இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னா ஆகஸ்ட் மந்த் சேவிங்ஸ் பற்றின வீடியோ தான். அது டெய்லி சேவிங்ஸ், வீக்லி சேவிங்ஸ், மந்த்லி சேவிங்ஸு. இப்போ டெய்லி சேவிங்ஸ்னால் நம்ம ஒவ்வொரு நாளுக்கு ஒருக்கா நம்ம எவ்வளோ சேவ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது கண்டிப்பாக இது நம்ம ஒவ்வொரு நாளைக்கு நம்ம இவ்வளோ சேவ் பண்ணணும். இப்போ என்னென்னா, இப்போ ஒரு நாளைக்கு 20 ரூபா, டே 2 வந்துட்டு ஒரு 30 ருபீஸ், அடுத்து டே 3 வந்துட்டு ஒரு 20 ருபீஸ், அப்புறம் 30 ருபீஸ் அப்படியே நம்ம எடுத்து வச்சோம். அப்படியே இப்போ என்னென்னா, இப்போ ஒரு நாளைக்கு 50 ரூபா கையில் இருக்குன்னா அந்த 50 ரூபா போட்டுடலாம். அடுத்த நாள் வந்து நம்ம இருக்கிற அமௌண்ட்டில் அப்படியே மைனஸ் பண்ணிகிட்டே வந்துடலாம். நம்ம ஜாஸ்தியாக போடுற அன்றைக்கி அடுத்த நாள் நம்ம இருக்கிற அமௌண்ட் கம்மியாக இருந்துச்சுன்னா அதை போட்டுக்கலாம், அதை ஈக்குவல் பண்ணிக்கலாம். நம்ம அதிகமாக போடுற அமௌண்ட்டு இது ஈக்குவல் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு நாளைக்கு 20, 30, அப்புறம் அந்த மாதிரி டே 30 வரைக்கும் நம்ம ஒரு இவ்வளோ அமௌண்ட் சேவ் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ வரும்? அந்த மந்த்லி ஃபுல்லாக எவ்வளோ வரும்னா, இப்போ 30னா ஒரு 15 டேஸ் 30 ருபீஸ் போடுவோம். நம்ம மீதி 15 டேஸ் வந்து ஒரு 20 ருபீஸ் போடுவோம். இப்போ 30 ருபீஸ் போடும்போது 450 வரும், 20 ருபீஸ் போடும்போது 300 வரும். நம்ம டோட்டலாக எவ்வளோ அதில் மட்டும் நம்ம சேவ் பண்ணுறோன்னா டெய்லி சேவிங்ஸில் 750 சேவ் பண்ணுறோம். வீக்லி சேவிங்ஸ்னால் எப்படின்னா இப்போ 200 வீக்லி வந்துட்டு நம்ம ஒரு வாரத்துக்கு ஒரு 200. இப்போ நான்வெஜ் எடுப்போம், ஏதோ ஒரு செலவு, காய்கறி வாங்குவோம், இது மொத்தமாக நம்மக்கிட்ட அமௌண்ட் கொடுக்கும்போது அதில் ஒரு 200 ருபீஸ் எடுத்து வச்சோம் அப்படின்னா வீக்லி ஒரு 200னா ஒரு 800 ஆயிரும். 4 வாரத்துக்கு வந்து ஒரு 800 ஆயிரும். இப்போ 800 ஆயிரும். இப்போ என்ன அப்படின்னா, இப்போ மந்த்லி சேவிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு மாதம் இப்போ மட்டும் ஒரு சேலரி, ஒரு குறிப்பிட்ட சம்பளம் வருது, இப்போ ஒரு 15,000 இல்லை ஒரு 20,000 வருது அப்படின்னா அதில் ஒரு 2000 கண்டிப்பாக சேவிங்ஸ். ஃபஸ்ட்டு வந்துட்டு சேவிங்ஸை எப்போவுமே எல்லாத்துக்கும் செலவு போக மீதி எடுத்து வைக்காமல் சேவிங்ஸில் தனியாக எடுத்து வச்சுட்டு மீதி செலவு பண்ணிக்கலாம். இப்போது எங்கள் மந்த்லி இப்போ நம்ம எவ்வளோனா, இப்போ ஒரு 20,000 வருது அப்படின்னா அதில் ஒரு 2,000 நம்ம சேவிங்ஸை எடுத்து வச்சுட்டு மீதி பேலன்ஸ் நம்ம வேஸ்ட்டு செலவு பண்ணாமல் சிக்கனமாக செலவு பண்ணிக்கலாம். சிக்கனமாக செலவு பண்ணோம் அப்படின்னா அந்த 2,000 அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம இன்னொரு 1,000 ருபீஸ் எக்ஸ்ட்ராவே நம்மளால் சேவ் பண்ண முடியும். அப்போ டோட்டலாக பாருங்கள், நமக்கு 750 டெய்லி சேவிங்ஸில் 750 நம்ம ஏர்ன் பண்ணிக்கலாம். வீக்லி சேவிங்ஸில் வந்துட்டு ஒரு 800 வந்துட்டு நம்ம சேர்த்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம மந்த்லின்னு போட்டோம்னா அதில் ஒரு 2000 சேவ் பண்ணிக்கலாம். மொத்தமாக 3550 ரூபா நம்ம மந்த்லி வந்துட்டு சேவ் பண்ணலாம். அதாவது ஒரு மாதத்துக்கு நம்ம சேவ் பண்ணிக்கலாம். அப்போ ஒரு மாதம் நம்ம 3550 நம்ம சேவ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 2 மாதங்கும் போது ஒரு கிராம் கோல்டே எடுக்கலாம். அந்த மாதிரி ஒரு அமௌண்ட் வந்துட்டு நமக்கு சேவ் ஆயிரும். இப்போ என்ன அப்படின்னா, நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம வந்துட்டு மந்த்லி இந்த மாதிரி நம்ம கண்டிப்பாக இந்த மாதம் நம்ம இவ்வளோ அமௌண்ட்டை நம்ம சேவ் பண்ணி வைக்கணும், இவ்வளோ அமௌண்ட் வைக்கணும்னு டார்கெட் வச்சுட்டு சேவ் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக சேவ் பண்ணிடலாம். இந்த அமௌண்ட்டை வந்துட்டு கையிலேயே வச்சுருக்காம நம்ம அமௌண்ட்டை சேவ் பண்ணதுக்கப்புறமா நம்ம போய் அதை ஒரு கோல்டாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்ம கையில் அமௌண்ட்டாக வச்சிடணும் அப்படின்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு செலவுக்கு சரி இதில் நம்ம இப்போ எடுத்து செலவு பண்ணிக்கலாம், நாளைக்கு மறுபடியும் போட்டுடலாம், அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த அமௌண்ட் மறுபடியும் நம்மளால் போடவே முடியாது. நம்ம சேவிங்ஸ் அமௌண்ட்லேருந்து ஒரு 100 ரூபாவோ 200 ரூபாவோ நம்ம எடுத்து செலவு பண்ணிவிட்டு இது பணம் இருக்கும்போது நாளைக்கு நம்ம வச்சிடலான்னு நினச்சாலுமே கண்டிப்பாக முடியாது. அதனால சேவிங்ஸ்லேருந்து முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு எடுக்காமல் அதை வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு கோல்டாக சேவ் பண்ணி வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அது நமக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இந்த மந்த் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இது நான் ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி வாங்கின உண்டியல். என்னோட வீடியோஸ் வந்து ரெகுலராக பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த உண்டியல் வந்துட்டு புதுசாக இருக்கும். நான் இதை வந்துட்டு ஒரு 1 மந்த்தாக சேவ் பண்ணிகிட்ருக்கேன். இது கிட்டத்தட்ட மேக்ஸிமம் ஓரளவுக்கு வந்திருக்கு. அந்த இந்த உண்டியல் வந்துட்டு நான் ஓப்பன் பண்ணும்போது நான் உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் வீடியோ போடுறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோடய சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.